இன்றைக்கு உம்மாவுக்கும் பிள்ளைகளை பற்றி கணக்கு கிடையாது, வாப்பாவுக்கும் பிள்ளையை பற்றி கணக்கு கிடையாது. நான் சும்மா ஒரு உதாரணம் சொல்றேனே. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்திதான், கரண்டைக்கு கீழே யாரு உடுப்புடுக்குறானோ அவன் நரகவாதியை பார்க்கறன்னு அவனை பார்த்து கொள்ளுங்கன்ற சொன்னாங்க. யாருடைய உடுப்பு ஆம்பளைகளுக்கு கரண்டக்காலுக்கு கீழே அவனுடைய ட்ரௌசர் இருக்குமாக இருந்தால் இந்த உலகத்தில் நரகவாதியை பார்க்கிறேன்டா அவனை பார்த்துக்கங்க. நான் சும்மா கேட்கிறேன், நரகம் என்பதை நம்ம எவ்வளவு படிச்சிருக்கிறோம்? நரகத்தை பற்றிய பயம் எவ்வளவு இருக்குது? நம்மட மகனுக்கு நாளைக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் வைங்க, கிட்னி ரெண்டும் பழுதாகி கிட்னி கிடைச்சிட்டு நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ண போறாங்கன்னு வைங்க. உங்களோட உள்ளம் எப்படி இருக்கும் அம்மா? நீங்க எவ்வளவு பதறுவீங்க? எத்தனை நோன்பு பிடிப்பீங்க? எவ்வளவு நேரம் சுஜூதுல இருப்பீங்க? தஹஜ்ஜத்தெல்லாம் எத்தனை தொழுவீங்க? அல்லாஹ் கிட்ட எவ்வளவு மன்றாடுவீங்க? அவன் நோயை குணப்படுத்துமாறு அல்லாஹ் கிட்ட எவ்வளவு கேட்பீங்க? ஆரோக்கியத்தை கொடுத்துட சொல்லி எல்லார்கிட்டையும் துவா கேட்க சொல்லுவீங்களே, பள்ளிக்கு அறிவித்தல் கொடுப்பீங்களே, உறவுகளுக்கெல்லாம் சொல்லுவீங்களே, நாளைக்கு எந்த மகனுக்கு ஆபரேஷன் நல்லபடியாக நடந்து நல்ல முறையில் அது எந்த விதமான ஆபத்தும் இல்லாம என்ற பிள்ளை உயிர் பிழைத்து வர வேண்டும், துவா செய்யுங்களேன் என்று இந்த உலகத்தில் உள்ள ஒரு சிறியதொரு ஆபரேஷன் நாளைக்கு நடக்க போகுது என்றால் உங்களோட மனசு என்ன துடிக்கும் சொல்லுங்கள். ரசூல்லா சொல்றாங்க, யாருடைய கரண்டை காலுக்கு கீழே யாருடைய ஆடை இருக்கிறதோ அவர் நரகவாதி என்று சொல்கிறார்கள். நீங்களும் பார்க்கிறீங்க, நானும் பார்க்கிறேன், வாப்பாவும் பார்க்கிறார், உம்மாவும் பார்க்கிறார், மூத்தவனும் பார்க்கிறான், இளையவனும் பார்க்கிறான், ஆலிமும் பார்க்கிறார், ஆசிரியரும் பார்க்கிறார். இன்றைக்கு நம்மட பிள்ளைகளுடைய ட்ரௌசர்கள் எல்லாம் இன்றைக்கு நரகவாதிகளுடைய அடையாளத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு கண்ணீர் வருவது கிடையாது, பிரார்த்தனை செய்வது கிடையாது, மகன் கொஞ்சம் உயர்த்திக்கொள் என்று சொல்வது கிடையாது. இது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடும் பாப்பா, பெரியதொரு பாவம் என்று நாம் அந்த பிள்ளைக்கு ஆலோசனை சொல்லி அது சம்பந்தமான அறிவை கொடுப்பதற்கு நாம் தயார் கிடையாது. ஆபரேஷன் பண்ணுகிற போது துடிக்கிறோம், ஆனா அவன் உடுத்திருக்கிற ஆடையை பார்க்கிற போது நம்மட மனசுல எந்த விதமான ஒரு சலனமும் எந்த விதமான ஒரு கவலையும் இல்லை என்றால் நாம் அறிவுள்ள பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறோம் என்பது அடையாளம். அதான் அடையாளம். உங்களோட பிள்ளை உலகத்திலும் நல்லா வாழோடும், மறுமையிலும் நல்லா வாழோடும் என்றால் அவனுக்கு மார்க்கம் சம்பந்தமான அறிவு, அகீதா சம்பந்தமான அறிவு, ஃபிக்ஹ் சம்பந்தமான அறிவு, இஸ்லாமிய ஆடை சம்பந்தமான அறிவு, இஸ்லாமிய அடிப்படையில் முடிவெட்டுவது சம்பந்தமான அறிவு, எல்லா அறிவுகளையும் நாம் கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. அதை கொடுத்தாத்தான் இந்த உலகத்தில் அறிவுள்ள பிள்ளைகளை நாம் உருவாக்குகிறோம் என்பது அடையாளம். அப்படி இல்லாட்டி இந்த உலகத்தில் அறிவோடு ஒரு பிள்ளை வளர்கிறது, மார்க்க அறிவுகளோடு ஒரு பிள்ளை வளரவில்லை என்பதுதான் அடையாளம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் அவர்களை வச்சுக்கொண்டு பெரிய பாடத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. நமக்கு இது சிறிய பாடம், பெரிய பாடத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. வாழ்க்கையில நீங்களும் நானும் நம்மட பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு பாடத்தை சொல்லியிருக்க மாட்டோம். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறாங்க, யா குலாம், ஏ பையனே, இன்னி உஅல்லிமுக கலிமாத், நான் உனக்கு சில வார்த்தைகளை சொல்லித் தருகிறேன். இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதக், நீ அவைகளை பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். நான் சில வார்த்தைகளை சொல்லித் தருகிறேன், அந்த வார்த்தைகளை நீ பாடமாக்கி பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், எதை கேட்டாலும் நீ அல்லாஹ் கிட்ட கேளு. நான் சும்மா கேட்கிறேன், நம்மட பிள்ளைக்கு இது பிரார்த்தனையில பெரிய பாடம், அல்லாஹ்வை பற்றிய ஒரு நம்பிக்கையில பெரிய பாடம். நீ எவ்வளவு படிச்சாலும், உளுந்து நீ எக்ஸாம் எழுதினாலும், தலைக்குள்ள இருக்கிற அறிவை எல்லாம் கரைச்சி ஊத்தினாலும், மகனே நீ அல்லாஹ் கிட்ட கேளு. அல்லாஹ் இதுல உனக்கு நலவை வச்சிருந்தா
இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றத வச்சிருந்தா யாராலும் தடுக்க இயலாது. அதனால நீ எவ்வளவு தூரம் படிக்கிறாயோ அதை விடவும் அல்லாஹ் கிட்ட கேளு, அல்லாஹ் கிட்ட கேளு, அல்லாஹ் கிட்ட கேளு. எனக்கிட்ட கேட்காத, உண்ட வாப்பாட்ட கேட்காத, உண்ட உம்மாட்ட கேட்காத, உண்ட அண்ணன்கிட்ட கேட்காத, முதலாவது கேளு, அல்லாஹ் கிட்ட கேளு. ரசூலுல்லாஹ் ஒரு சிலிப்பர் பிஞ்சா கூட முதலாவது அல்லாஹ் கிட்ட கேட்பாங்க. மகன் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் கிட்ட கேளு. பிள்ளைய அறிவுள்ள பிள்ளையாக, ஈமானுள்ள பிள்ளையாக, இறைவனோடு தொடர்புள்ள அறிவார்ந்த பிள்ளையாக மாற்றுகின்ற மிக பிரதானமான ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. செஞ்சுட்டு சொல்றாங்க, வைதா இஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ். மகனே, எதையாவது உதவி தேடணும் என்றிருந்தால், யார்கிட்ட இருந்தாவது உனக்கு உதவி பெற வேண்டும் என்று இருந்தால் அல்லாஹ் கிட்ட உதவி தேடுவாப்பா. வஅலம், அறிந்து கொள், அன்னல் உம்மத லவ் இஜ்தமஅத் அலா அன் யன்ஃபஉக பிஷைஇன் லன் யன்ஃபஉக இல்லா பிஷைஇன் கத் கதபஹு அல்லாஹு லக். மகனே, இந்த ஒட்டுமொத்த உலக மக்களும் ஒன்று சேர்ந்து என்ன பாடம் பாருங்க. நீங்க மௌத்தாகலாம், பாப்பா மௌத்தாகலாம், பிள்ளை மரணிக்கலாம், சுனாமி வரலாம், சூறாவளி வரலாம், இந்த ஊர் அழியலாம், சமூகம் அழியலாம், நீ மட்டும் தனித்து நிற்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் மகனே, இந்த ஒட்டுமொத்த உலகமும் உனக்கு ஏதாவது நலவு செய்ய நாடினால் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் உனக்கு தீங்குதான் நடைபெற போகிறது என்று இறைவன் எழுதியிருந்தால் ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து உனக்கு எந்த ஒரு நன்மையையும் தந்துவிட முடியாது. மகனே, அல்லாஹ்வுடைய புறத்தில் உனக்கு நலவுதான் நடக்க போகிறது என்று இருந்து இந்த உலகத்திலே உள்ள ஒட்டுமொத்த உறவுகளும், ஊர், சமூகம், தேசம், கோச், போலீஸ், நீதவான் யாராக இருந்தாலும் உனக்கு அநியாயம் செய்ய நாடினால் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் நலவு என்று இருக்குமாக இருந்தால் மகனே, நிச்சயமாக நலவு இந்த உலகத்தில் நடக்கும் என்பதை படித்துக்கொள். எதை கேட்பதாக இருந்தாலும் என்னை விடவும், உன்னுடைய தந்தையை விடவும், உன்னை விடவும் அந்த ரப்பிடத்தில் கேள்வாப்பா. எந்த சந்தர்ப்பத்திலும் உதவி செய்கின்றவன் அந்த ரப்பாக இருப்பான் என்ற ஆகப்பெரிய பாடத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பக்கத்திலே உள்ள இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லிவிட்டு இறுதியாக ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லி அவருடைய உள்ளத்தை மூடுகிறார். அந்த பாபை அடைக்கிறார். என்ன தெரியுமா? மகனே, அறிந்து கொள், இந்த உலகத்தில் ஏடுகள் காய்ந்து விட்டது, ஏடுகள் பேனைகள் உயர்த்தப்பட்டு விட்டது, ஏடுகள் காய்ந்து விட்டது. இதற்கு பிறகு புதிதாக எதுவும் உனக்கு பிறக்கப் போவதும் கிடையாது, புதிதாக உனக்கு எதுவும் உருவாகப் போவதும் கிடையாது. எதுவும் உன்னை விட்டு இழக்கப் போவதோ நீ அடைந்து கொள்வதோ இதற்கு பிறகு கிடையாது. உன்னுடைய பிறப்புக்கு முதலே உன்னுடைய பேனா உயர்த்தப்பட்டு விட்டது, ஏடுகள் காய்ந்து விட்டது. புரிந்து கொள் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீகத்தில் அறிவுள்ள ஒரு பிள்ளையாக, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை உள்ள ஒரு பிள்ளையாக ஊட்டி வளர்த்தார்கள். அதனால் தான் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் என்று ரலியல்லாஹு அன்ஹு தஃப்சீரை படிக்கிற போது எல்லா இடங்களிலும் அவருடைய பெயர். ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க. இந்த இயற்கை தேவையை நிறைவேற்றுவதற்காக வாராங்க, வாஷ்ரூம் போவதற்கு வாராங்க. உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அப்படியே ஓடி போய் ஒரு தண்ணி வாளியை எடுத்து அப்படியே கொண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அப்படியே போய் வாராங்க. தண்ணி வாளி தன்னுடைய இயற்கை தேவையை நிறைவு செய்வதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கேட்டாங்க, யார் இந்த தண்ணி வாளியை வச்சதுன்னு கேட்டாங்க. அங்குள்ள மக்கள் சொன்னாங்க, இப்னு அப்பாஸ் தான் வச்சாரு ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ கேட்டார்கள். யா அல்லாஹ், அப்பாஸ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அறிவையும் ஞானத்தையும் நீ அதிகப்படுத்துவாயாக, அறிவையும் ஞானத்தையும் நீ கற்றுக் கொடுப்பாயாக என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுள்ள பிள்ளையை உருவாக்கி விடியா அல்லாஹ் என்று கேட்க சொன்ன வரலாறை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் ஃபிர்அவுனுக்கிட்ட
ஃபிர்அவுனை படைத்த ரப்புல் ஆலமீன், நபியை இந்த உலகத்தில் தெரிவு செய்த ரப்புல் ஆலமீன், மூசா அலைஹிஸ்ஸலாம் உயர்ந்தவராக இருந்தும் ஃபிர்அவுன் தாழ்ந்தவனாக இருந்தும் ஃபிர்அவுன் அழிக்கப்படுவான் என்பதை அல்லாஹு தஆலா அறிந்திருந்தும் இந்த உலகத்தில் ஃபிர்அவுனா மூசாவா என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் உயர்ந்தவர் என்று தெரிந்திருந்தும் அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஃபிர்அவுன்ட்ட அல்லாஹு தஆலா போக சொன்ன போது அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, ரப்பி ஷரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹுலுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. யா அல்லாஹ், என்ற நெஞ்சு படபடக்குது, பயமாக இருக்குது, நாவு வேற கொன்னலாக இருக்குது, பேச முடியாம இருக்குது, எனக்கு உதவிக்காக என்ற உதவியாளர் என்ற சகோதரர் ஹாரூனை தா அப்படி என்று கேட்கிறார்கள். அந்த ஒரு அறிவாளி உள்ள மனிதர் இந்த உலகத்தில் ஃபிர்அவுன்ட்ட போகிற போது அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டு கொண்டு போனதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் அறிவுள்ள சமூகத்தை உருவாக்குவதிலும் அறிவுள்ள மாணவர்களை உருவாக்குவதிலும் அல்லாஹ்வுடைய தூதர் அலாதியான ஒரு இடத்தை இந்த சமூகத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது.